ஸ்விட்சர்லாந்து, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் டிராவல் பண்றப்போ பார்க்கிங்க பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால பார்க்கிங்கே பண்ண முடியும். நிறைய இடத்துல இந்த மாதிரி டிஜிட்டல் பார்க்கிங் மெஷின் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஈஸி பார்க் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ல நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் வேணும்ன்றத மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டைமும் மென்ஷன் பண்ணிட்டோம்னா டைமர் ஓடிட்டு இருக்கும். இன்கேஸ் நமக்கு போன இடத்துல டைம் அதிகமாகாது அப்படின்னா இந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆப் ஒர்க் ஆகுறதுக்கு இன்டர்நெட் வேணும். அதனால நீங்க இன்டர்நேஷனல் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடணும். ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போறீங்க அப்படின்னா அதுல ஃப்ரீ பார்க்கிங் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறதுக்கு உங்க டிரான்ஸ்லேட்டர் வேணும் போன்ல. அதுக்கு வந்து இன்டர்நெட்டும் தேவைப்படும். நம்ம எந்த டைம்ல உள்ள போறோம்ன்றத இந்த கார்டுல மென்ஷன் பண்ணணும். இங்க நாங்க 9 o'clock உள்ள போறோம். எந்த டைமுக்கு உள்ள போறோமோ அந்த டைம் இந்த கார்டுல மென்ஷன் பண்ணி நம்ம காரோட டேஷ்போர்ட்ல வச்சிடணும். இன்கேஸ் யாராவது செக்கிங்க்கு வந்தாங்க அப்படின்னா இந்த கார்டை பார்த்து தான் நமக்கு ஃபைன் போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டிராவல் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்விட்சர்லாந்து, ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் டிராவல் பண்றப்போ பார்க்கிங்க பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால பார்க்கிங்கே பண்ண முடியும். நிறைய இடத்துல இந்த மாதிரி டிஜிட்டல் பார்க்கிங் மெஷின் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம ஈஸி பார்க் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ல நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் வேணும்ன்றத மென்ஷன்